அந்த லீனியர் அல்ஜிப்ரால ஃபர்தரா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்க, உங்களுக்கு சொன்ன கான்செப்ட்லாம் அது பார்த்துட்டீங்கன்னு அந்த டெமோ இதுல வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் பிஎன் ஆஃப் எக்ஸ் ஒரு டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னா n+1 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். டிகிரி ஆஃப் பி ஆஃப் பிஎன் ஆஃப் எக்ஸ் ஒரு டிகிரி வந்து டிகிரி ஆஃப் பிஎன் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா n+1 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். பிஎன் ஆஃப் எக்ஸோட பேசிஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஓகே, வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் பிஎன் ஆஃப் எக்ஸ்? Sir, 1x square up to x. So 1x square square up to x square n power x4 n வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸாக பார்த்ததுதான். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம். If t is a function from P3 to P4. சரி, சப்போஸ் P3 to P3 னா வரக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல வரும் தெரியுமா? P3 to P3 அப்படின்னா வரக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒரு ஆர்டர் என்ன வரும்? Sir, 4x4 இருக்கும் சார். 4x4 இருக்கு. இப்போ அதே மாதிரி P3 to P4 இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இது 5x4 இருக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார்முலா ஃபார்முலா P3 to P4 இருக்கு அப்படின்னா P3 to P3 ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். 4x4 இப்படிதான் பார்க்கணும். 6 தான் பார்க்கணும். டைமென்ஷன் ஆஃப் கோடமைன் கிராஸ் டைமென்ஷன் ஆஃப் டொமைன் இதான் வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆயிருக்கு. கோடமைன் டைமென்ஷன் என்ன அப்படின்னா இப்போ P4 இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் பாருங்க n+1 இருக்கும். ஸோ 5 கிராஸ் டொமைனோட பேசிஸ் எலமெண்ட்ஸ்ல வந்து மொத்தம் 4 எலமெண்ட் இருக்கும். ஏன்னா இங்கே P3 4 இருக்கும். 1x x2 x4 4. ஸோ வரக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 5 power 4 தான் இருக்கும். கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்க நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் த இன்ட்ரீஸ் ஆஃப் A32 அண்ட் A33. இது மெயின் கண்டுபிடி A32 A33 யாருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இதை நம்ம அன்னைக்கு பார்த்து கடைசியா பார்த்துட்டு வரணும். நான் இங்க வந்து ஃபங்க்ஷன் மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகல, ஆனா இங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆகலாம். P' of x plus integral 0 to x p of t dt. T is a function from P3 to P4 so that நீங்க வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் யாரையும் எடுக்கணும்னா டொமைன்ல இருந்தா எடுக்கணும். டொமைன்ல இருக்கு மட்டும்தான் பேசிக் எலமெண்ட்ஸோட என்ட்ரிஸோட வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா இந்த P of x இங்க ரவுண்ட் பண்ற P of x எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா டொமைன்ல இருக்கும். இந்த கோடமைன் இந்த ரிசல்ட் வந்து கோடமைன் இருக்கும். அப்ப எடுக்கும் போது பேசிஸ் P3ல இருந்து எடுத்து ரிசல்ட் என்ன P4 எழுதணும். அப்படியே மாத்தி எழுதணும். ஸோ P3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பேசிக் எலமெண்ட் என்னவா இருக்கும்? P of P3 equal to 1x x2 x3 இருக்கும். B of P4 என்னவா இருக்கும் அப்படின்னா 1x x2 x3 x4 வரைக்கும். பிகாஸ் அங்கே பேசிஸ் 5 இங்கே பேசிஸ் 4. டைமென்ஷன் ஆஃப் கோடமைன் கிராஸ் டைமென்ஷன் ஆஃப் டொமைன் அப்படிங்கிறது தான் ஆர்டரா இருக்கு. ஸோ அப்போ 5x4 தான் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிருந்த இடத்துல. இப்போ அப்ளை பண்ணுங்க. ஒன்று டொமைன் எலமெண்ட் எடுத்து now P of x is 1. If P of x is 1, what is T of 1? சொல்லுங்க அப்படியே. What is T of 1? X. First part பார்த்தீங்க அப்படின்னா P x square into P dash of x 0 ஆயிடும்.
plus integral 0 to x p of t. p of x ஒன்று அப்படின்னா p of t ஒண்ணுதான் 1 into dt. இது லாஸ்ட் அந்த கிளாஸ்ல பார்க்க சொன்னா dt இன்டகிரேட் பண்ணினா x t to the limit x was 0 means x minus 0 x சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இதை வித் ரெஸ்பெக்ட் கோடமைன் மாதிரி எழுதுங்க பார்க்கணும். எக்ஸ் இருக்கு எக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மை எப்படி கோடமைன் பேஸ் பண்ணி எழுதுங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் பார்ட் கிடையாது. ஸோ 0 பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் கியூப் பிளஸ் 0 இன்டூ எக்ஸ் பவர் 4. டொமைன்ல எக்ஸ் கியூப் வரைக்கும் தான் இருக்கும். கோடமைன்ல எக்ஸ் பவர் 4 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம எது வரைக்கும் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 வரைக்கும் பவர் ரைஸ் பண்ணி கொண்டு போகணும். இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. திஸ் இஸ் t of 1. Is it clear? Any doubts? சரி, அடுத்த நீங்க சொல்லணும். What is t of x equal to first part என்ன மாறும்? X square. Sir, x square x square plus integral over 0 to x. p dash of x வந்து ஒண்ணா மாறிடும். p dash of x 0-ஆ இருக்கிற மாதிரி p of x ஒரு வேளை x ஆ இருந்துச்சு அப்படின்னா p dash of x வந்து ஒண்ணா மாறிடும். integral 0 to x சொல்ல கன்வே பண்ணுங்க. t into d. t into dt plus x square plus t இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா t square by 2 லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா x square by 2. So answer will be 3x square by 2. இது எழுதுங்க with respect to கோடமைன் பொறுத்து. 0 plus 0 into x 0x plus 3 by 2 3 by 2 x square plus plus 0 0 x into cube. x cube 0 into x power. அவ்வளவுதான். நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டொமைன்ல ஏன் எக்ஸ் கியூப் வரைக்கும் இருக்கு, கோடமைன்ல ஏன் எக்ஸ் ஃபோர் வரைக்கும் போறோம் அப்படின்றத மட்டும் தான் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Now proceeding with the t of x square. Here p of x is x square. What about p dash of x? 2x. இப்ப சொல்லுங்க ஆன்சர். 2x cube 2x cube plus integral 0 to x t square dt. Final result 2x cube plus t cube by x 3. cube by 3 t cube by 3 is x cube by 3. So this is 7x cube by 3. Yeah. Result ரெண்டு பேர் எழுதணும் சொல்லுங்க. 0 plus 0x plus 0x square plus 7 by 3 x cube plus 0x 4. இதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் கண்டுபிடிக்கணுமா? x Sir, cube x with you, cube sir. இருக்குல்ல sir. Okay, p of x equal to x cube, p dash of x equal to 2x 3x square. So p of x cube equal to what? I think 3x so. It's power 4. 3x 3x power power 4. 5. Even that is 4 down. X square or multiple times. It's plus integral 0 to t cube dt. 3x power 4 plus 0 x to power x 4. 0 to x. X power 4 by 4. Answer will be 13x power 4 by 4. Every result எழுதணும் சொல்லுங்க. 0 plus 0 plus 0 into x plus 0 into x square plus 0 into x cube plus 1 by 4 into x power 13 by 4. 13 by 4. Yes. இதுக்கப்புறம் x power t of x power 4 கண்டுபிடிக்கணுமா இல்லை இன்னொன்று படிக்கணுமா? Sir, இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் சார். ஏன்னா வந்து இதோட stop பண்ணுங்க. p of x reason? என்னோட பேசிஸ் 3 தான் சார். x power 3 வரைக்கும். டொமைனோட பேசிஸ் வந்து p3 ஆ இருக்கனால x cube கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து x power 4 அப்படிங்கறாங்க. x power 4 ஓட நீ படிக்கணும் கடைசியில. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் இப்போ அடுத்து நீங்க இதில் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதுவீங்க? t equal to அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இந்த இங்க பாருங்க கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கும்? 0 1 0 0 0.
Second row 0 0 0 3 by 2 0 0. அடுத்தது சொல்லுங்க. 0 0 7 by 3 0 இல்ல இப்படியா இருக்கு 3 0 தான் சார். அடுத்து ஃபைனலா கடைசியில போட்டுக்கோமா 4 0 கடைசியா 13 by 4. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும் அதுதான் மறந்துடக்கூடாது இதோட பண்ணி இங்க இருந்து தப்பு பண்ணிருக்கேன் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா வாட் வி கெட் டெஸ்டிங் என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்போஸ் எடுக்காம வர்ற ஆன்சரு ஆப்ஷன்ல ஒரு ஆன்சரா கொடுத்துருப்பாங்க ஸோ தட் அதை கொஞ்சம் கரெக்டாக கேப்ல பண்ணணும் 3 0 sir 7 by 3 0. 4 0 13 by. ஸோ மேட்ரிக்ஸ் ஒரு ஆர்டர் பாருங்க உங்களுக்கு கடைசியாக நீங்க எதிர்பார்த்து 5 ரேஷியோ மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் ஆப்ஷன் A32 equal to 3 by 2 A33 equal to 7 by 3 ये ऑप्शन में आंसर आ गया सर ये 4 3 ना सर 7 by 3 नम ये சொல்லுங்க ये 4 3 தான சார் 7 by 3 ये 3 3 0 தான் சார் ஓகே ये ऑप्शन வராதுங்க ஆப்ஷன் பி செக் பண்ணலாம் இதை செக் பண்ணாங்க இது கரெக்டா இருக்கா यस सर ऑप्शन 3 A32 equal to 0 A33 equal to 7 by 3 A32 equal to 0 A33 equal to 7 so the answer அப்ப 0 வந்தாதான் ஆன்சர் அப்படின்றப்போ ஆப்ஷனே கட் ஆயிடும் ஆப்ஷன் சி கட் ஆயிடும் 2 0 வர்றது ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் மேட்ச் ஆகுது பாத்தீங்கன்னா A32 வந்து 3 இருக்கும் A33 வந்து 0 அவன் கேட்கிறது இப்ப நல்லா பாருங்க அவன் கேட்கறது எத்தனை வரும் சம்ல third row. Third row. வேணும்னா கீழே இதை கண்டுபிடிக்கணும் கீழே போறப்போ தேர்ட் ரோ வேணும் Third column மட்டும் கண்டுபிடிச்சாங்க. தேர்ட் காலம் கண்டுபிடிக்கணும் தேர்ட் காலம் வந்து யார் வச்சுக்கணும் அப்படின்னு பாருங்க தேர்ட் காலம் வந்து X square. இல்ல அப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா தேர்ட் காலம் வரும் இல்லையா எல்லாமே கண்டுபிடிக்கணும் எல்லாமே கண்டுபிடிச்சா நோ மோர் ஷார்ட்கட்ஸ் நீங்க எல்லாத்தையும் ஃபைனலா டிரைவ் பண்ணி முடிச்சாதான் ஆன்சர் வந்து கரெக்டா வரும் ஆனா இதெல்லாம் நான் செய்யறப்ப நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா நடக்குது நீங்க எல்லாம் நீங்க பண்றப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணிடுவீங்க ஒர்க் அவுட் பண்றது ஆனா கரெக்டா பண்ணணும் சரி இதுதான் உங்களுக்கு கிளியரா சரியா இருக்கா உங்களுடைய அசைன்மெண்ட் ப்ராப்ளம் செஞ்சு குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க V be the vector space of degree P3 T of P3 of X என்ன வந்து நீங்க போட்டுக்கணும் P3 of X கொடுத்துருக்கேன்
t from b to b is defined by b என்னன்னு சொல்லிட்டாங்க p3 of x. b வந்து p3 of x is defined by t of p of x equal to a0 minus a1x plus a2x squared minus a3x cubed. இதுதான் ஃபங்க்ஷன். ஷோ ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ஷோ தட் அந்த மாதிரி அந்த கொஸ்டின் எதுனா அப்படின்னா அது ஷோ ஆகும், ஷோ ஆகாம கூட போகும். ப்ரூவ் தட்னா கண்டிப்பாக ப்ரூவ் ஆகும். ஷோ தட்னா ப்ரூவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஷோ தட் டி இஸ் இன்வெர்டிபிள். வாட் இஸ் இன்வெர்டிபிள்? இன்வெர்டிபிள்னா என்ன அர்த்தம்? Inverse exists. இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட். இட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். டி வந்து நான் சிங்குலரான்னு கேட்குறாங்க. இன்னும் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வந்து 0. இதுக்கு என்ன மீனிங்? டிட்டர்மினன்ட் ஆஃப் டி வந்து 0 வச்சுன்னா என்ன மீனிங்? Singular. அப்ப இந்த ரெண்டுமே சரியா இருக்காது இல்லையா? இந்த ரெண்டுல ஏதோ ஒருத்தமே சரியா இருக்கும். ஷோ தட் வெதர் டி இஸ் invertible or determinant of t equal to 0. இந்த ரெண்டையும் நீங்க எழுதி பண்ணலாம். டூ இட் அஸ் யூஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்க எதை நோட்டு கால் பண்ணி நினைப்பாங்க. If possible, take the screenshot. We'll proceed to the next problem and extend them. Next problem. Yes, sir. Okay. Now introducing the concept diagonalizability. இதுக்கு நல்ல பயங்கரமான ஷார்ட்கட் இருக்கு. இதுக்கு வந்து 3 ஸ்டெப்ல சொல்லலாம். டயகனைசபிளா நம்ம மெத்தட்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா என்னன்னு? சரி, ஓகே, இம்ப்ரூவ் பண்றேன். ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா, ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து டயகனைசபிளா மாறி. இது ஃபர்ஸ்ட் கேஸ். சரி, இஃப் நாட் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் 2க்கு போகணும். இஃப் நாட் அப்படின்னா ஸ்டெப் 2. வாட் ஸ்டெப் 2? இதுக்கு பிஃபோர் தட் இதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்கு. இதுதான் ஸ்டெப் 2. நம்ம எழுதுனதுதான் ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1 யாரு அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருக்கும். அதுதான் முதல்ல செக் பண்ணணும். சிமெட்ரிக்கா இல்லையான்னு பாருங்க. சிமெட்ரிக்கா இல்ல டயகனைசபிள். ஒருவேளை சிமெட்ரிக்கா இல்ல, வாட் இஸ் சிமெட்ரிக் ஃபர்ஸ்ட்? சிமெட்ரிக் A equal to A transpose. A transpose. ஸோ இது ஒருவேளை இல்ல அப்படின்னா என்ன பண்றது? நான் டயகனைசபிள் போட்டக்கூடாது. அடுத்த செக்கப் போகணும். அடுத்த செக்கப் யாரு அப்படின்னா டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். டிஸ்டிங்க்ட்னா யூனிக்கா இருக்கணும். தனித்தனியா வேற வேற ஐகன் வேல்யூ ரிப்பீட்டட் இல்லாம இருக்கணும். யூனிக் நான் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டயகனைசபிள் சொல்லிடலாம். இஃப் நாட் ஸ்டெப் 3க்கு போகணும். சரி, அப்ப டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ இல்ல அப்படின்னா ஸ்டெப் 3க்கே வருவீங்க. அப்ப அந்த இடத்துல ஐகன் வேல்யூஸ்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா Non-distinct. மீன்ஸ் ரிப்பீட்டடா இருக்கும். ஸ்டெப் 3ல இருக்கிற எல்லா ஐகன் வேல்யூமே நீங்க ஒருவேளை ஒரு சம்ல ஸ்டெப் 3க்கு வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூவோட தான் கையில வருவீங்க. பிகாஸ் யூ நீட் டு வெரிஃபை ஹேவிங் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ ஆர் நாட். ஒருவேளை டிஸ்டிங்க்ட் ஐகன் நீங்க ஸ்டெப் 3க்கு வரீங்க. அப்ப நீங்க டிஸ்டிங்க்ட் ஐகன் ஸ்டெப் 3க்கு வரும்போது கண்டிப்பா ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட்டடாகவோ இல்லை 2-3 ஐகன் வேல்யூ ரிப்பீட்டடாகவோ கையில இருக்கும். அந்த ஐகன் வேல்யூஸ் கலெக்ஷன் ஆஃப் ஐகன் வேல்யூ லாம்டா ஐ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாம்டா ஐ ஏதோ ஒரு லாம்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாம்டா அப்படின்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஏஎம் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஆஃப் லாம்டா தான் இருக்கணும். வாட் இஸ் ஏஎம் ஆஃப் லாம்டா அப்படின்னா அரித்மெட்டிக் மல்டிப்ளிசிட்டி. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபி படிச்ச மாதிரி arithmetic multiplicity. Now what is GM? To expand GM. This is geometric multiplicity. APGP மாதிரி தான். AM of lambda எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ ஐகன் வந்து கண்டிப்பா ரிப்பீட் ஆயிருக்குங்க. எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்றத பார்க்கணும். அதுதான் AM of lambda. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து 2 டைம் ரிப்பீட் ஆயிருந்தா வாட் இஸ் AM of 2? 2.
2. ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்கு, 3,3 இருக்கு. இப்போ சொல்லுங்க. டூ 2 தான். எத்தனை நம்பரை போடக்கூடாது, எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அதை போடணும். ஸோ வாட் இஸ் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி? இது வந்து ஏஎம். ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்ன அப்படின்னா நல்லிட்டி ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ. நல்லிட்டி ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ. சரி, நல்லா பாருங்க. நீங்க சிமெட்ரிக்ல எல்லாம் செக் பண்ணவே ஆரம்பிக்கணும். மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் செக் பண்ணும் போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணுமா, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்கணுமா, இல்ல ஸ்கொயரா தான் இருக்கணுமா அவசியமா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சார். கண்டிப்பா சிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்னாலே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்ல அப்படின்னா சம்ம அங்கேயே முடிஞ்சு போச்சு. சரி, அப்படி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்றதுனால கண்டிப்பா ரேங்க்கும் கிடைக்கும், நல்லிட்டியும் கிடைக்கும், ரெண்டுமே கிடைக்கும். வாட் இஸ் ரேங்க்? ரேங்க்னா என்ன? The number of non-zero rows or columns. The number of non-zero rows of the square matrix A. இது ஃபுல்லா டீலிங் வித் ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இதை போய் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போ ரேங்க்ன்ற கான்செப்டை நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு வேற மாதிரி டிபெண்ட் பண்றேன். நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் அப்படின்றது காமன். நலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ். ரேங்க் அப்படின்னா நான்-ஜீரோ ரோஸ். நலிட்டி அப்படின்னா ஜீரோ ரோஸ். எப்ப ரேங்க்கும் நலிட்டியும் சேருதோ அப்பெல்லாம் என்ன கிடைக்கும்? என் n stands number of columns. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து நம்ம கையில வந்து ரேங்க் பிளஸ் நலிட்டி எப்பெல்லாம் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம கை கிடைக்கும். பாருங்க, அப்ப நலிட்டி வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் எனக்கு இந்த ஃபார்முலா வந்து ஆர் பிளஸ் என் ஈக்குவல் டு என். ஆர் பிளஸ் என் ஈக்குவல் டு என். இதுல இருந்து ஃபார்முலா டிரைவ் பண்ணி கொண்டு வாங்க. n ஈக்குவல் டு n மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நலிட்டி அப்படின்னா நலிட்டி அப்படின்னா என்ன சொன்னோம் அப்படின்னா ரேங்க் அப்படின்னா நீங்க சொன்ன நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ். அது இது ஸ்கொயரா இருக்கட்டும் இல்லை ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கட்டும். ஆனா நலிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ் பார்த்தா போதும் அப்படின்னு நான் சொல்ற கண்டிஷன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் போதும். நீங்க வேற எந்த இதுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது. இது டைனமிக்ஸ் இதுன்றதுனால ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். மற்ற இடத்துல நலிட்டி வேறமா இருக்கும். இந்த இடத்துல நலிட்டி வந்து மோஸ்ட்லி வாட் கலெக்ட் நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ். ஒரு மேட்ரிக்ஸ்ல ஜீரோ ரோஸை கலெக்ட் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான். இல்லை பண்ண முடியல, ரேங்க் தெரியுது அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து அதை மைனஸ் பண்ணி விட்டாலும் ஓகே தான். ஒரு மேட்ரிக்ஸ்ல லோ எக்கலன் மேட்ரிக்ஸ் மாறின பிறகு மாற்றின பிறகு அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்த ரோ வந்து யோசிச்சு பாருங்க. நல்லா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸையும் நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா you get number of rows in a matrix. Yes sir, think பண்ணுங்க கரெக்ட்டா. Yes sir. Okay, number of square matrix இருக்கனால number of rows எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா number of columns ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா number of non-zero rows அப்படின்றது rank, number of zero rows அப்படின்றது nullity. அப்ப number of non-zero rows-ஐயும் number of zero rows-ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா number of rows கிடைக்கும். See the derivation. Number of non-zero rows plus number of zero rows. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல். ஏன்னா ஒரு ரோ இருக்கலன்னா எப்படி பிரிச்சிடலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ்ன்னு பிரிச்சிடலாம். ஜீரோ ரோஸ்னா அந்த ரோவே ஜீரோவா இருக்கும். இப்போ பாருங்க நான்-ஜீரோ ரோஸ் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க ரேங்க்னு பேர் வைக்கிறீங்க. நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ் நலிட்டின்னு பேர் வைக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி ஆப்டெட் ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. மற்ற நேரங்கள்ல அப்படி இருக்காது. which is equal to number of rows and number of columns நான் மாத்திக்கிறேன். ஏன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் rows நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவல். ஸோ இதுக்கு வந்து கேபிட்டல் ஆர், இதுக்கு கேபிட்டல் என், இதுக்கு என். எனக்கு தேவை நலிட்டி மட்டும்தான். அப்போ என் மைனஸ் ஆர்னு மாறுது. இப்படிதான் அந்த ஃபார்முலா டிரைவ் ஆகுது. இங்க எந்த மேட்ரிக்ஸ்க்கு செக் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். இங்க ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நான் பேசியிருக்கேன்.
ஆனா நீங்க டைகனல் செட் பண்ண வேண்டியது a minus lambda I அப்படின்ற மேட்ரிக்ஸ் நீங்க செட் பண்ணணும். டிஸ்கஸ். ஸோ டைகனைசபிளுக்கு 3 கான்செப்ட். ஒன்று இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருந்தா டைகனைசபிள் முடிஞ்சு. சிமெட்ரிக்கா இல்லைனா என்ன பண்றது? அப்போ நான் அடுத்ததா ப்ரொசீட் பண்ணணுமா அப்படின்னா ஆமா கண்டிப்பா ப்ரொசீட் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்றது? எதெல்லாம் ரிப்பீட் ஆகுதோ அதை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏஎம்ஜிஎம் செட் பண்ணணும். ஏஎம்ஜிஎம் ஈக்குவலா இருந்தா டைகனைசபிள். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு 4 ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுப்போம். முதல் எத்தனை ஐகன் வேல்யூ கிடைக்கும்ன்றது கான்செப்ட் ஐடியா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் 5x5 மேட்ரிக்ஸ் அப்படின்னா எத்தனை ஐகன் வேல்யூ கிடைக்கும்? ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் 5 கிடைக்கும். அப்போ ஒரு வேளை ஒரு இதில் நீங்க செட் பண்றப்போ ஒரு 4 ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகுதுன்னா 4க்குமே நீங்க ஏஎம்ஜிஎம் கண்டுபிடிக்கணும். 4க்குமே ஏஎம்ஜிஎம் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாலும் டைகனைசபிள். சரி, ஏதாவது 2க்கு இருக்கு, இது 2 இல்லை, இல்லை 1 இல்லைன்னு கூட வச்சுக்கோமே. ஏதாவது ஒரு ஐகன் வேல்யூக்கு வந்து ஏஎம்ஜிஎம் ஈக்குவலா இல்லைனாலும் அந்த மேட்ரிக்ஸ் டைகனைசபிள் கண்டிஷனை இழந்துடும். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஆனா 4-5 மேட்ரிக்ஸ் 4-5 ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகிற மாதிரி சம் கிடையாது. இருந்தா ஒண்ணு ரிப்பீட் ஆகும். அது டைகனைசபிளா இல்லைன்னு ஈஸியா செக் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? முதல்ல நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிமெட்ரிக். மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு சிமெட்ரிக்கான நான் டைகனைசபிள்னு போட்டு போயிடாதீங்க. அது நெசசரி கண்டிஷனே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சஃபிஷியன்சி, அவ்வளவுதான். சாரி, அது சஃபிஷியன்சி கிடையாது, சும்மா நெசசரி, அவ்வளவுதான். ஒருவேளை இல்லைன்னா நம்ம அடுத்த சஃபிஷியன்சியை நோக்கி போகலாம். வாட் இஸ் ஸ்டெப் 2? டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா டிஸ்டிங்க்ட் அப்படின்னா யூனிக் தனித்தனியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபைனலா இங்கே வரணும், கடைசி ஸ்டெப்புக்கு வரணும். வாட் இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப்? அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷனும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் lambda சேமா இருக்கான்னு பார்க்கணும். lambda of a minus lambda I. That's most important. இப்போ இந்த क्वेश्चन கேக்குறாங்க, which of the following matrices are not diagonizable அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க முதல்ல diagonizable இல்லையான்னு செக் பண்ணுங்க. அப்புறம் not diagonizable போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஐகன் வேல்யூ எப்படி எடுக்கிறது? இது பாத்தீங்கன்னா இது ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், கரெக்டா? இல்ல இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கரெக்டா கொண்டு பாருங்க. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? லீடிங் லைன் உங்களுக்கு கீழே ஃபுல்லா 0 இருக்கும். சரிதானே? இதுக்கு ஐகன் வேல்யூ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். லோயர் ட்ரையாங்குலராகவும் அப்பர் ட்ரையாங்குலராகவும் யூஸ் பண்ணா லீடிங் எலிமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். லீடிங் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு யாரு? 1, 2 and 1. ஃபர்ஸ்ட் வந்து சிமெட்ரிக்கா? முதல்ல கேள்வி அதுதான், சிமெட்ரிக்கா இது? No sir. நோ. அப்ப நீங்க ஸ்டெப் 2க்கு வரணும். டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். எப்படி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? இது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இட் மீன்ஸ் லீடிங் டைகனல் கீழே ஃபுல்லா 0 இருக்கும். அப்ப லீடிங் டைகனல் தூக்கி தனியா எழுதிக்கணும். இதுதான் வந்து ஐகன் வேல்யூஸ். இந்த ஐகன் வேல்யூ ரிப்பீட்டடா இருக்கா, டிஸ்டிங்க்டா இருக்கா? Repeated. ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ நீங்க அப்ப ஸ்டெப் 3க்கு வரணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஎம் ஆஃப் எது ரிப்பீட் ஆகுது? அடுத்த கேள்வி வந்து எது ரிப்பீட் ஆகுது? 1 ரிப்பீட் ஆகுது. எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது? 2 times. அப்ப அதுதான் ஏஎம். அடுத்து நீங்க கண்டுபிடிக்கும் போது ஜிஎம். ஜிஎம் கண்டுபிடிக்கும் போது a minus lambda I கண்டுபிடிக்கணும். இங்க உங்களுக்கு லாம்டா யாரு? எது ரிப்பீட் ஆகுதோ அதான் லாம்டா. ஓகேவா? எது ரிப்பீட் ஆகுதோ அந்த லாம்டாங்கிறது யாரு இருக்குன்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ, ஆர்இவின்னு சொல்லுவாங்க. இங்க கொஸ்டின் பேப்பர்ல ஆர்இவின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூன்னு அர்த்தம். அப்ப ஜிஎம் ஆஃப் a minus lambda I ஜிஎம் ஆஃப் a minus I கண்டுபிடிச்சா போதும். அப்ப ஜிஎம் ஆஃப் a minus I பண்ணுங்க, மேட்ரிக்ஸ் ஐயோட மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? கொஞ்சம் ஃபாஸ்டா. Pending 0, 1, 0. 0, 1, 0. 0, 1, 0. 0, 1, 0. 1, 0, 0, 0. 0, 0. இதை ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா? ஜிஎம் ஆஃப் ஃபர்தரா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2 ரோவை செப்பரேட் பண்ணனும். 0, 0, 0. ஜீரோ 1 0 0 0 0 0 0 0. இப்போ பாருங்க, ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ரேங்க் மைனஸ் சாரி
ஃபார்முலா என்ன n மைனஸ் ரேங்கா இல்லை ரேங்க் மைனஸ் என்ன Sir, R plus number of minus zeros. அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் இதையும் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் செஞ்சு காட்டுறேன். n ஈக்குவல் டு n மைனஸ் ஆர். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க, 3/3. ரேங்க் இங்க எத்தனை? வாட் இஸ் த ரேங்க்? 1. ரேங்க் வந்து இங்க உங்களுக்கு 1. ஸோ நம்பர் ஆஃப் வந்து 2ன்னு சொல்லி வரும். இப்படியும் போடலாம். இல்லை ஸ்ட்ரைட்டா நம்பர் ஆஃப் ஜீரோஸை கவுண்ட் பண்ணியும் போடலாம். அவ்வளவுதான். ஸோ அப்போ இங்க பாருங்க ஏஎம் ஜிஎம் சேமா இருக்கு கரெக்டா? ஏஎம் ஜிஎம் வந்து இங்க ஈக்குவல். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன மாறிடும்? Diagonal. டைனசிபிளா மாறிடும். இன்னொரு விஷயத்த நல்லா பார்க்கணும், வேற ஏதாவது ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்ல ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகும், மோர் தென் ஒன் ரிப்பீட் ஆகாது. இதுவும் ஒரு தியரி. யோசிச்சு சொல்லுங்க, ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஐகன் வேல்யூ ரிப்பீட் ஆகும். ஏன்னா இருக்கிறதே 3 ஐகன் வேல்யூஸ் தானே சார். ஆமா, அதான் ஆன்சரே அதுதான். ஆக்சுவலா ஒன்னு ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு கவர் பண்ணிடும், மிச்சம் ஒண்ணுதான் இருக்கும் ரிப்பீட் ஆகாது. இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து பாருங்க 1 1 0 0 2 1 0 0 3. இது டயகனைசபிளா? ஈஸியா சொல்லலாம், டயகனைசபிள் தான். கிளைம் பண்ணுங்க. எந்த ஸ்டெப் வழியா கிளைம் பண்ணலாம் ஐகன் வேல்யூன்றத? செகண்ட் ஸ்டெப் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் வழியா கிளைம் பண்ணலாம். இப்போதே இன்னொரு மேட்ரிக்ஸ் வரும் 1 0 1 0 2 0 0 0 2. இதுல இருந்து ஒரு சம் முக்கியமா தேடி தெரிஞ்சுக்கணும். கரெக்டா சொல்லுங்க, இது டயகனைசபிளா இல்லையா? சிமெட்ரிக் கிடையாது. ஸ்டெப் 2க்கு போங்க, டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் கல்யாணம் பாருங்க. எஸ் சார். ஆமா, அப்ப அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிளா போயிடும். இங்க நான் நடந்ததெல்லாம் பேசிக்ஸ். ஆக்சுவலா அப்பர் ட்ரையாங்குலர் தாண்டி வேற ஏதாவது மேட்ரிக்ஸ் கொடுத்தா எப்படி செய்யணுங்கிறத கற்றுக்கணும், பார்ப்போம். இப்ப பாருங்களேன், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல அப்பர் ட்ரையாங்குலர் எலமெண்ட்ஸ் தவிர இந்த ரவுண்ட் பண்ணிக்கிட்டீங்களா, இது வந்து இது சேஞ்ச் ஆச்சுனாலோ இல்ல இந்த இது சேஞ்ச் ஆச்சுனாலோ எந்த ஒரு இம்பாக்டும் ஆகாது. டயகனைசபிளாவே தான் இருக்கு. இதெல்லாம் தேடி பார்க்கணும். ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ், ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் ஆர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல A12 A13 A3 A23 இதோட சேஞ்சஸ்ங்கிறதுனால அந்த மேட்ரிக்ஸ் டயகனைசபிலிட்டி கண்டிஷன் இழக்காது. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இண்டிபெண்டன்ட் கேசஸ். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஆப்ஷன் பி. இது வந்து ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் என்ன கேட்கிறான்னா யாரு டயகனைசபிள் இல்லைன்னு கேட்கிறான். ஆப்ஷன் ஏ என்ன வந்துச்சு உங்களுக்கு? டயகனைசபிள். ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி டயகனைசபிள். ஆப்ஷன் டி டயகனைசபிள். அப்ப நீங்க சிம்பிளா ஆன்சரை போட்டு போயிடலாம். இதுதான் ஆன்சர். மூணு நல்லா பாருங்க, ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஏபிடி மூணுமே டயகனைசபிளா மாறிடுச்சு. கொஸ்டின் வந்து நாட் டயகனைசபிள். அப்ப நீங்க சிஏ செக் பண்ண கூட தேவையில்லை, நீங்க அப்படியே ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். வாட் ஆர் தி ஐகன் வேல்யூஸ் ஹியர்? ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, சிமெட்ரிக் அது. நோ No. சார். No. So you have to check with the eigenvalues. Eigenvalues யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 1 2. Because இது ஒரு lower triangular matrix. Lower triangular matrixனா என்ன அப்படின்னா லீடிங் லைன்ஸ் கீழே ஃபுல்லா ஜீரோவா இருக்கும். லீடிங் லைன்னா இந்த ரஃப் இந்த கர்வ் டயகிராம் கீழே உள்ளதுதான். லோயர் கலன்ல இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா லோயர் கலன்ல இருக்கும். லீடிங் லைன் ஃபுல்லா ஜீரோ இருக்கும். லோயர் கலர்னால என்னன்னா வந்து அது லோயர் அப்பர் ட்ரையாங்குலரா மாறுறது தான். இதே ஒரு சில புக்ல லோயர் ட்ரையாங்குலர்னு சொல்லுவாங்க, ஒரு சில புக்ல அப்பர் ட்ரையாங்குலர்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ட்ரையாங்குலரை மாத்தினா போதும். இது வந்து பொதுவாக அப்பர் ட்ரையாங்குலர் தான். இது பேரே வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லீடிங் டைனில் கீழே ஜீரோ வந்தா அது வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். எங்கேயாவது நான் தவறுதலா லோயர் சொல்லிட்டா சாரி. லீடிங் டைனிலுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் 0 வசனம். ஸோ அதோட இன்க்ரீஸ் பண்ண இதே மாதிரி 1,1,2 டிஸ்டிங்டாவும் இல்லை. இப்போ ஸ்டெப் 3க்கு நீங்க போகணும். ஸ்டெப் 3ல என்ன பண்ணணும்? வாட் இஸ் ஏஎம் ஆஃப் 1 ஹியர்? 2. 2. வாட் இஸ் சிஎம் ஆஃப் 1? சிஎம் ஆஃப் 1 என்ன கண்டுபிடிக்கணும்? சிஎம் ஆஃப் A minus lambda I கண்டுபிடிக்கணும். Where lambda is a repeated eigenvalue. A minus I கண்டுபிடிக்கணும். A minus I கண்டுபிடிக்கணும். GM of A minus I. What is the answer? 0 1 0 0 0 0 0 0 1. Correct? Yes sir. A number of zeros will be GM இங்க என்னவா இருக்கு? 1.
ஒரே ஒரு ஜீரோ நடுவில் இருக்கு பாருங்க. அப்போ அந்த ஜீரோ தான் ஆன்சராக வரும். நீங்க ரேங்க் கண்டுபிடிச்சு மாற்றியும் கூட வந்து பார்க்கலாம். அதை ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அதை ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து உங்களுக்கு 3, 3 - 2 வந்து 1. இப்படி கண்டுபிடிக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அடுத்த ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்லாம் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ண சொல்லுங்க. அப்போ என்னதான் இருக்கும் கொஞ்சம். பட் ஸ்கொயர்லாம் நீங்க இதை போட்டுக்கலாம். தப்பு இல்லை. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் நம்பர் ஆஃப் ஜீரோ ரோஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்பர் ஆஃப் ரோஸ் கிடைக்கும்ன்றது தியரி. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் சேமா இருக்கும். ஸோ இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்ப இது வந்து ஏஎம் வந்து உங்களுக்கு 2, ஜிஎம் வந்து உங்களுக்கு 1, ரெண்டும் சேமா இல்லை. அப்ப அந்த மேட்ரிக்ஸ் என்னவா இருக்காது அப்படின்னா நான் டைகனைசபிளா இருக்காது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் சி ஆன்சர்னா அதுதான் டைகனைசபிள் கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா சேர் தி ஃபாலோயிங் ஆர் நாட் டைகனைசபிள் ஓவர் ஆர். டைகனைசபிள் ஓவர் ஆர்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓவர் ஆர்னா எப்படி பார்க்குறது, ஓவர் சீனா எப்படி பார்க்குறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க மறக்காம எனக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த டைகனைசபிள் ரிலேட்டடா ஏதாவது எஸ் சார் நம்ம இப்போ வந்து உங்க கோர்ஸ்ல ஃபீ பே பண்ணி நம்ம சேர்ந்தோம்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் சார் கோர்ஸ் இருக்கும்? மேம் நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன் மேம். நீங்க ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ நார்மல் மெசேஜ். ஓகே சார், தேங்க்யூ.